பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினை தவற விட்டாங்கன்னு சொல்லுவோம் சார். படம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. மிரட்டி இருக்காருங்க அவர் கண்டு டைமென்ஷன் என்ன மட்டும் எல்லா படத்துலையும் இது மாதிரி சீன்ஸ் இருந்தால் சூப்பராக. இதுவேலு மெயின் கேரக்டர் அவர் தான், ஃபஸ்ட்டு ஹீரோவாக அவர் தான் மெயினான ஹீரோ. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் எப்பவும் மாதிரி வந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வடிவேல் வந்து காமெடியை தாண்டி அந்த குணச்சித்திரம்லாம் அது சொல்கிறேன் ஜாதியிலையும் சரி மேலே கீழே இருக்கிறவன் கீழே நீ நானும் ஒன்றுன்றேன். இந்த சொசைட்டிக்கு தேவையான இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். செல்வராஜ் படம் இல்லைங்களா, கர்ணன் படம் எடுத்த மாதிரி பரிய எறும்பெருமாள் மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. இசைக்கு மாதிரி இருக்காரு. இல்லை அதை விட இதில் சூப்பராக லோவர் காஸ்ட் அவங்களுக்கான ஸ்டோரி தான் இது. பட் அவங்கெல்லாம் வந்தால் எல்லாம் இந்தியாவே நல்லா ஆகிடும். அவங்க பேஸ் பண்ணால் இல்லைன்னா ஃபாத் சூப்பராக பண்ணியிருக்காரு. வடிவேல் வந்து தேவர்மன் இசைக்கு மாதிரி இருக்காரு. இல்லை அதை விட இதில் சூப்பராக காட்டியிருக்காங்க. வந்து அவர் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதில் ஒரு லெவலுக்கு மேலே அவர் பையன் சொல்கிறத வச்சு கீர்த்தி சுரேஷ்கான கேரக்டர் அவங்களுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான், ஹீரோயின் அவ்வளோவா காட்டல. மார்ஷல் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத வடிவேல் இந்த தடவை நம்ம பார்த்துருப்போமா இல்லை? வடிவேல் வந்து இது வரைக்கும் பார்க்காத வடிவேல் பார்த்துருக்கேன். என்ன வராங்கன்னா சமூக நீதி, ஒரு உட்பட்டவங்க யாருமே வந்து இங்கே தாழ்ந்தவங்க கிடையாது. மனுஷனாவே ஏற்றுக்கணும். இந்த படத்தை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? நீ நானும் ஒன்றுன்றேன். இந்த சொசைட்டிக்கு தேவையான படம் இது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பாக யூத்ஸும் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஓகே, தேவர் மகன் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து தேவர் மகன் அதோட சாயல் எதுவும் அதை இருக்காது. வேணாம், அதை நம்ம லிங்க் பண்ண வேண்டாம். அது ஒரு படம், இது ஒரு படம். தேவர் மகன் ஒரு படம். இது ஒரு இந்த அந்த ஜென்ரேஷனில் அவங்க எடுத்தாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கான ரொம்ப தேவையான படம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த படத்தை பார்க்கணும். யூத்ஸுங்க இளைஞர்கள் நிறைய பார்க்கணும். ஆல்ரெடி சோஷியல் மீடியா வந்து இப்போ நிறைய தாக்கம் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக பரவக்கூடிய டூலாக வந்து சோஷியல் மீடியா இருக்குது. அதையும் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு நம்ம ரீச் பண்ண முடியாத ஒரு இடத்த வந்து சோஷியல் மீடியாவில் ரீச் பண்ணுறோம். அந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சோஷியல் மீடியா டூல் வந்து ரொம்ப தேவையான டூலு. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம். அந்த படத்துலேயே அதை சொல்கிறாங்க.